நான் எத்தனையோ தடவை சொன்னேன், எப்படியோ சொன்னேன். அத்தை என் மேல பாசமா இருக்காங்கன்னு அந்த திமிர்ல நான் ரொம்ப ஆடினேன். உன்னை நான் மதிக்கவே இல்லடி. ஆனா கடைசியில நீ சொன்னது தாண்டி நடந்துச்சு. என்ன விஷயம்னு சொல்லு. அந்த செல்வநாயகி அவன் நல்ல விலை இல்ல, மோசக்காரி. நல்லா நடிச்சு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அவ போட்ட வேஷம், அவ பண்ண டிராமா இந்த மரமண்டைக்கு இப்பதாண்டி புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிரு சத்யா. நான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், அவமானப்படுத்திட்டேன். சொந்த தங்கச்சியவே விரோதியா பார்த்தேன். ஆனா நீ எப்பவுமே மாறல. உன்னை நம்பாம நான் அந்த செல்வநாயகியை நம்பி தொலைச்சிட்டேன். அவ எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. ஸ்ருதிக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு அர்ஜுன் ஏற்பாடு பண்றாருல, அத பத்தி ஸ்ருதி ரூம்ல அத்தையும் அவளும் பேசிக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நான் கேட்டேன்டி. அபிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா செல்வநாயகியோட பிளான். அதுக்கு ஸ்ருதி கழுத்துல அபி தாலி கட்டுறதுக்கு நானே அந்த தாலியை எடுத்து கொடுப்பேனா. ஈவருக்கும் இல்லாம அந்த ராட்சசி அப்படி சொல்றாடி. என்னால அந்த வேதனையை தாங்கிக்க முடியல. அந்த சாத்தான போய் நான் இவ்வளவு நாளா சாமியை நம்பிட்டேனேடி. இது ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. உன்கிட்ட சொல்லி நீ நம்பல. இப்ப நீயே அவங்க வாயால கேக்குற மாதிரி ஆயிடுச்சு பாரு. கடவுள் இருக்காருக்கா. நேரம் வரும்போது அவங்க கெட்டவங்கன்னு நம்மளுக்கு அடையாளம் காட்டும். எனக்கு மனசே தாங்கலடி. உன்னை போய் நான் எவ்வளவு திட்டினேன். உன்னை நான் என் ஜென்ம விரோதியா பார்த்தேன். அப்பா அம்மாவை கூட நடுராத்திரின்னு பார்க்காம வீட்டை விட்டு துரத்துனேன். நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் சத்யா. இனிமே அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவங்க இந்த ஜென்மத்துல என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க நம்ம அப்பா அம்மா கட்டாயமா மன்னிப்பாங்க. நீ திறந்தனதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ தைரியமா இரு சத்யா. அந்த செல்வநாயகி கொலைகாரி. அவ இந்த ஆட்டத்துல ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவா. ஏற்கனவே என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணவதானே. மறுபடியும் அதை செய்ய அவ தயங்கவே மாட்டா. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ முதல்ல அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லுடி. அந்த செல்வநாயகி எவ்வளவு மோசமானவன்னு நீ அவருக்கு புரிய வை. விடுக்கா. அது அவருக்கு புரிய வைக்க போய் தான் பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது. கோவில் ஒண்ணு செல்வநாயகி டார்ச்சர் பண்ண வீடியோ ஆதாரத்தை கூட எடுத்து அவர்கிட்ட காட்ட ட்ரை பண்ண. ஆனா அது கூட மிஸ் ஆயிடுச்சு. அவருக்கு உண்மையை புரிய வைக்கதான் நான் போராடிட்டு இருக்கேன். விடக்கூடாது சத்யா. அந்த செல்வநாயகியோட உண்மையான முகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீ விடாம முயற்சி பண்ணி அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுடி. அது அக்கா, அர்ஜுனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்ன உண்மை? எல்லாமே. நீதான் என் அக்கா, நம்ம அப்பா அம்மா யாரு, எல்லா உண்மையும் அவனுக்கு தெரியும். சத்யா, என்னடி சொல்ற? அந்த சஞ்சய் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டான். அது வரைக்கும் நல்லா இருந்தவரு அதுக்கப்புறம் என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு, குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பிசினஸ்லயும் லாஸ் ஆக ஆரம்பிச்சது. எல்லா பழியும் ஏன் தலைமையில வந்து விழுந்துருச்சு. ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் அர்ஜுன் இவ்ளோ நாள் அதை சொல்லாம இருக்காரா? அவங்க அம்மா தப்பானவங்க இல்ல, நான் தான் பொய் சொல்றேன்னு நம்புறான். அவரு மனசு மாத்த எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. இந்த பிரச்சனையில நான் தானே சம்பந்தப்பட்டிருக்கேன். நானே அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்டி. இல்லக்கா, இப்ப நீ என்ன உண்மை சொன்னாலும் அவரை நம்ப மாட்டாரு. நீயும் என் கூட சேர்ந்து பொய் சொல்ற, நான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு. அதனால நீ வீணா முயற்சி பண்ணி அபிமம்மா கிட்ட நீ உன் பேரை கெடுத்துக்காத. அப்படியா சொல்ற? அது மட்டும் இல்ல, எங்க அம்மா தப்பானவங்கன்னா அதை நிரூபிச்சு காட்டுன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கான். நானும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு நம்ம அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். செல்வநாயகி சுயமுகத்தை வெளியே கொண்டு வர நான் தான் அர்ஜுன் கிட்ட ஸ்ருதிக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னேன். அதனாலதான் அவன் அந்த வேலையில இறங்கிருக்கான்.